பொதுவாக சமையலுக்கு பயன்படுத்தப்படும் துவரம் பருப்பை விட விலை குறைவாக கிடைக்கும் மைசூர் அல்லது மசூர் பருப்பில் விட்டமின் சி, B6, B2, போலிக் அமிலம், பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஆனால் இந்த பருப்பு உடல்நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பருப்பு என்றால் நம்ப முடிகிறதா? முன்னதாக பள்ளி மாணவர்களின் சத்துணவுக்கு மசூர் பருப்பே பயன்படுத்தப்பட்டு வந்தது. மசூர் பருப்பை தொடர்ந்து சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு நரம்பியல் ரீதியான பாதிப்பு மற்றும் முடக்குவாதம் ஏற்படும் என்ற ஆய்வறிக்கையை அப்போதைய கரூர் ஆட்சியர் தாக்கல் செய்தார். மசூர் பருப்பில் உள்ள பீட்டா ஆக்சாலில் அலனைன் என்ற நியூரோடாக்சின் நஞ்சை தொடர்ந்து உட்கொள்வதால் நியூரோ ஆல்டரிசம் என்ற நோய் தாக்கும் அபாயம் இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டது. மசூர் பருப்பில் நேரடியாக நச்சுத்தன்மை இல்லை எனவும் அதனுடன் சேர்ந்து வளரும் கேசரி பருப்பு கலப்பதால்தான் தீங்கு ஏற்படுவதாக பரவலான வாதம் முன்வைக்கப்பட்டாலும் மசூர் பருப்பில் உள்ள அடர் நிறத்திற்கு காரணமான நிறமி கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சன் போல செயல்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். யூரிக் அமிலம் அதிகம் உள்ள இந்த பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டால் மூட்டு வலி அதிகரித்து முடக்குவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் தாக்கும் அபாயமும் உள்ளது. கை கால் செயலிழப்பு, மூளை பாதிப்பு போன்ற பல நோய்களை உண்டாக்குவதாக மசூர் பருப்பின் மீது குற்றச்சாட்டுகள் நிலவுகிறது. இதனை மறுக்க மசூர் பருப்பினால் பாதிப்பு இல்லை என இன்னும் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. கலப்படம் இல்லாத மசூர் பருப்பினால் ஆபத்து இல்லை என அதன் மீதான கொள்முதல் தடைகள் நீர்த்து போனாலுமே தீவிர ஐயங்களை எழுப்பும் இந்த பருப்பை தொடர்ச்சியாக உட்கொள்வதை தவிர்ப்பதே சிறந்தது.